அன்பார்ந்த இறை நெஞ்சங்களே, அந்த ஸ்ரீமன் நாராயணன் திரருளால் இன்று நாம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று ஆன திருக்கோழி உறையூர் திவ்ய தேசத்தின் மகிமையை கேட்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த தலம் தமிழ்நாட்டின் திருச்சி அருகே அமைந்திருக்கிறது. உறையூர் எனப்படும் இத்தலம் சோழ மன்னர்களின் பழைய தலைநகரமாக இருந்தது. இங்கு பூரணவல்லி தாயார் உடனாகிய பெரிய பெருமாளும் ஆழ்வார்களும் பல தலைமுறைகளாக தங்களைத் தேடி வரும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து வருகின்றனர். உறையூர் என்ற பெயரின் வரலாறு மிகவும் இனிமையானது. பெருமாள் இங்கு வானோருக்கும் மானிடருக்கும் உபதேசம் செய்து தர்மம் உறையும் இடமாக ஆக்கினார். அதனாலேயே இத்தலம் உறையூர் எனழைக்கப்படுகிறது. இங்கு பெருமாள் கமலவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படும் தாயாருடன் எழுந்தருளியிருக்கிறார். பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் ஆகியோர் இந்த தலத்தில் பிறந்த பாக்கியம் பெற்றவர்கள். பெரியாழ்வார் பகவானின் மகிமையை பாடிப் புகழ்ந்த பாசுரங்கள் இன்றும் நம் உள்ளங்களை வருடுகின்றன. ஆண்டாள் திருமாலை தரிசித்து தன் பாசுரங்களால் உலகையே கவர்ந்த புனித தலமே இந்த உறையூர். பெரியாழ்வார் பகவானுக்கு பல்லாண்டு என்று மங்களாசாசனம் செய்த மிகச் சிறந்த பாடலான பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிர்காப்பு. உறையூர் தலம் சோழ மன்னர்களால் வளர்க்கப்பட்ட புனித நகரம். இங்கு சோழர்கள் பெருமாள் அருளால் வளம் பெற்று ஆட்சி செய்தனர். இன்றும் கோவிலுக்குச் செல்லும்போது அந்த தொன்மையான கலை, கட்டிட வடிவம், சிற்பங்கள் எல்லாம் நம்மை அந்த காலத்திற்கு அழைத்துச் செல்கின்றன. இங்கு உள்ள விமானம் கமலவல்லி விமானம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாள் தாமே கமலவல்லி தாயாரை திருமணம் செய்து அருளியதால் இந்த விமானத்திற்கு அந்த பெயர் வந்தது. பெருமாள் திருமுகம் தாமரை மலர் போல ஒளி பொழிவதால், தாயாரும் அந்த ஒளியால் பவனி புரிவதால் இதனை தரிசிப்பது பாக்கியம். புஷ்கரணி கமலவல்லி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனித நீரில் முனிவர்கள், தேவர்கள், மன்னர்கள் புனித நீராடி பாவ நிவிருத்தி பெற்றனர் என்று பல தலபுராணங்கள் சொல்கின்றன. செல்வன் திகழ் உறையூர் அரங்கன் செல்வி தனையுடைய கோயில் என்று திருமங்கையாழ்வார் தம் பாசுரத்தில் இத்தலத்தை பாடியிருக்கிறார். அதாவது உறையூர் அரங்கனுடைய தலமென்பதை ஆழ்வார் புகழ்ந்து நிறைந்தார். அன்பான பக்தர்களே, உறையூரின் பெருமாள் ஆழ்வார் பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். தாயாரின் கருணை, பக்தர்களுக்கு அருள் புரியும் தன்மை, எதையும் எளிதில் அருளும் குணம் அனைத்தும் நம்மை ஈர்க்கின்றன. இங்கு தரிசிக்கும்போது கல்வி வேண்டும் என விரும்புவோருக்கு சரஸ்வதி தேவியின் அருள், திருமண பாக்கியம் வேண்டும் என விரும்புவோருக்கு ஆண்டாளின் அருள், பிள்ளைப்பேறு வேண்டுவோருக்கு பூரணவல்லி தாயாரின் அருள், மோக்ஷம் வேண்டுமென விரும்புவோருக்கு பெருமாளின் அருள் எல்லாம் நிச்சயம் கிட்டும் என்று பெருமாள் வாக்கு கொடுத்திருக்கிறார். திருப்பாணாழ்வார் சுவாமி இங்கு பெருமாளின் திருக்கோலத்தைப் பார்த்து கண்கள் குளிர்ந்து பாடியுள்ளார். அவர் பாடிய அமலநாதி பிரான் பாசுரங்கள் பகவானின் திருமேனியின் அழகை வர்ணித்து உலகையே கவர்ந்தன. அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னாய் ஆட்படுத்த வல்லானாய் அரங்கமா நகருளானாய் என திருப்பாணாழ்வார் பாசுரம் கொடுத்துள்ளார். அதன் பொருள் இத்தலத்தின் பெருமாள் தரிசனம் நமக்கு அந்த அரங்கமான் அனுபவத்தையே தருகிறது. உறையூர் தரிசனம் பெறும் பக்தர்களுக்கு பாவ நிவ்ருத்தி ஏற்படும். அவரவர் வாழ்க்கையில் ஏற்படும் சிரமங்கள், சாபங்கள் நீங்கும். திருமகள் கமலவல்லி தாயார் கருணையால் வீட்டில் வளம் பொங்கும். இங்கு வருடாந்திர பவனி பங்குனி மாதத்தில் நடைபெறும் திருக்கல்யாணம், ஆண்டாள் திருமஞ்சனம் போன்றவை மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. பெருமாள் மற்றும் தாயாரின் கல்யாண சேவை பக்தர்களுக்கு காணக் கிடைக்கும் அரிய பாக்கியம். அன்பு ஆன்மீக பக்தர்களே, திருக்கோழி உறையூர் பெரியாழ்வாரின் பிறப்புத் தலம், ஆண்டாளின் புனித தலம், ஆழ்வார் பெருமாளின் கருணை வெளிப்படும் தலம். இத்தலத்தை நாம் தரிசித்தால் நம் வாழ்வு, பிறவி பயன் பெறும். நாம் அனைவரும் பெருமாள் கமலவல்லி தாயார் திருவடியை சரணாகதி அடைந்து
ஆண்டாளின் பக்தியை உள்ளத்தில் விதைத்து இறையருள் பெறுவோமாக. இன்றைய திவ்ய தேச உரை இங்கே நிறைவடைகிறது. நாளை இன்னொரு திவ்ய தேசத்தின் மகிமையை நாம் கேட்டறிவோம்.